ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சியில் விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி 61ஆம் ஆண்டு சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சியில் விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி 61ஆம் ஆண்டு ஸ்தாபன திவாஸ் மற்றும் சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா வெகுமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து VHB தர்மாச்சாரியார் மாத்ரு சக்தி வட தமிழகம் சார்பாக முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. VHB திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் B நடராஜன் தலைமை தாங்கினார். வேலூர் கோட்ட அமைப்பாளர் மாத்ரு சக்தி, VHB வட தமிழகம் தமிழ்செல்வி பாபு அனைவரும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர் ஆம்பூர் தொழிலதிபர் AB மனோகரன், ஆம்பூர் ஜிம் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் M சுரேஷ், டாக்டர் சு நிரஞ்சனா சுரேஷ், சென்னை வேல்ஸ் கல்லூரி பேராசிரியர் I சோமசுந்தரம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழா தொடங்கி வைத்தார்கள். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் VHB மாநில வட தமிழக அமைப்பு செயலாளர் SP ராமன், VHB மாநில தர்மாச்சாரியா தமிழக அமைப்பாளர் சுதாகர், VHB மாநில மாத்ரு சக்தி வட தமிழக அமைப்பாளர் ஜெயந்தி சுரேஷ் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழா ஏற்பாட்டாளர் VHB மாநில தர்மாச்சாரியா அமைப்பாளர் ஓம் சக்தி லைன் G பாபு அவருடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் மாலை உம்ராபாத் பகுதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி 61ஆம் ஆண்டு ஸ்தாபன திவஸ் மற்றும் சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா தொடங்கியது. பஜனையுடன் அடியார்க்கெல்லாம் அடியார் சோமநாத ஈஸ்வரர் வாத்தியம் குழுவினரின் கைலாய வாத்திய இசை வாசித்து கொண்டு குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் ராதா போன்று பல்வேறு வேடங்களுடன் சிலம்பம் சுற்றி தெருவுகள் முளைக்க உற்சாகமுடன் ஸ்ரீ ஓம் சக்தி கோவில் மண்டபத்துக்கு வந்தடைந்தனர். பின்னர் பிள்ளைகளுக்கு சூர தேங்காய் ஏந்தி 3 சுற்றி திருஷ்டி எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து இரவு ஓம் சக்தி ஆலயத்தில் பள்ளி மாணவர் பரதநாட்டியம், குழந்தைகளுக்கு கிருஷ்ணர், ராதை, முருகர் பல்வேறு வேஷங்கள் மற்றும் ஸ்லோகம் சொல்லுதல், கிருஷ்ணர் மீது பக்தி பாடல், பகவத்கீதை, மந்திர் போட்டிகள் மற்றும் சிலம்பம், ஆட்டம் உள்ளிட்ட போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற 350க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் பிள்ளைகள், பெற்றோர்கள், பொதுமக்களுக்கு சுமார் 1000 பேருக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவிகள், பிள்ளைகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஆம்பூர் ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள உமராபாத் பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய 61வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்கே பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர், ராதை வேடம் போட்டு வந்தாங்க. அந்த சிலம்பம் வாசித்து குழந்தைகள்லாம் அணிவகுத்து வந்தார்கள். இந்த ஊர்வலத்தில் ஒரு மிக முக்கியமான சிறப்பாக சிவ வாத்தியங்களை வாசித்து கொண்டு ஊர்வலமானது புறப்பட்டது. விஸ்வ இந்து பரிஷத் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்காக, இந்து தர்மத்தை நமக்கு வளர்ப்பதற்காக உள்ள இயக்கம். இந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய முக்கியமான நோக்கம் மதமாற்றம் இல்லாத பாரதத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மோதல்கள், ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும். பெண்களுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு தேசிய சிந்தனையை கொடுக்க வேண்டும். ஆகியவற்றை நம்முடைய துறவிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய கோமாதா பசுக்களை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையோடு நாடு முழுக்க, உலகம் முழுக்க இந்த வேலைகளை செய்து வருகிறது. அதற்கான விழாவானது இன்று நம்முடைய ஆம்பூர் பகுதியில் நடைபெற்றது. சில நூற்றுக்கணக்கான இந்துக்கள் இந்த சனாதன தர்மத்தை பாதுகாப்பேன் என்ற உறுதியேற்று இந்த விழாவில் பங்கெடுத்தார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமன், மாநில அமைப்பு செயலாளர், விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம். ஜெய் ஸ்ரீராம், குருவே தெய்வம், ஓம் சக்தி. நம்முடைய பகுதியிலே கைலாசகிரி உமராபாத்தில் பிறந்து நாம் வளர்ந்தது எல்லாம் சென்னையில் பிறகு கடம்பூரில் மிகப்பெரிய ஒரு மன்றம் கட்டி, இந்த மன்றத்திலே இன்று தான் முதலாக சிவவாத்தியமான கைலாய வாத்தியம் வாசித்து சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் நம்முடைய குழந்தைகளை வைத்து பண்ணதோடு சமுதாய மக்கள் அனைவரையும் அழைத்து இந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சமுதாய மக்களுடைய கூட்டத்தையும் நடத்தினோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு சுவே ராமன்ஜி அவர்களுடைய
சிறப்பான ஒரு கருத்துரையால் சிறப்பாக பஜனை வீதி வந்து சிறப்பாக இந்த பூஜை நடைபெற்றது. உலகமெல்லாம் சக்தி நெறி வாங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தாரக மந்திரத்திலே அனைத்து உள்ளங்களும் நல்லவர்களும் வல்லவர்களும் இந்த பாரத நாட்டிலே தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்து மதம் தொன்மையானது, இந்து மதம் அழிவில்லாதது, இந்து அனைவரும் நமது சகோதரர்கள், இந்து எவரும் தாழ்ந்தவரில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ்வோம், இந்துவாக இருப்போம், இந்துவாக மரிப்போம் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்று இந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய 61ஆம் ஆண்டு ஜென்மாஷ்டமி தினம் கொண்டாடப்பட்டது. ஜெய் ஸ்ரீராம். வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை காணிக்கையாகிறோம். ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி. ஓம் சக்தி பாபு, மாநில தர்மாச்சார அமைப்பாளர், வட தமிழகம், விஸ்வ இந்து பரிஷத். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.